ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா, புதிதாக வந்திருக்கும் ஒரு அட்டகாசமான நிரந்தர அரசு வேலைய பத்தி பார்க்க போறோம். இந்த ஜாப் பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி, இதுவரைக்கும் யாரெல்லாம் நம்ம டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணலையோ அவங்கலாம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கான அஃபிஷியல் ஜாயினிங் லிங்க் வந்து கீழ டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். அத கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஜாப்க்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன பொறுத்தவரைக்கும், நீங்க மினிமம் 12த் படிச்சிருந்தாலே போதும். அதுக்கு மேல டிப்ளமோ, டிகிரி என்ன படிச்சாலும் எலிஜிபிள் தான். சேலரிய பொறுத்தவரைக்கும் 19,900லேருந்து 81,800 வரைக்கும் சொல்றாங்க. இந்த ஜாப்ப பொறுத்தவரைக்கும் எந்த ஒரு எக்ஸாமும் கிடையாது. இது வந்து ஒரு பெர்மனன்ட் கவர்ன்மென்ட் ஜாப் தான். இந்த ஜாப்க்கு எப்படி வந்து ரெக்ரூட்மென்ட் பண்றாங்கன்னா, டைரக்ட்டா இன்டர்வியூ வச்சு மட்டும் தான் ஆட்கள ரெக்ரூட்மென்ட் பண்றாங்க. இந்த ஜாப்க்கு அப்ளை பண்றதுக்கான கடைசி டேட் என்னைக்குன்னா, மே மாசம் 11ஆம் தேதிக்கு ஜாப்க்கு அப்ளை பண்ற மாரி இருக்கும். சரி வாங்க இந்த ஜாப்க்கு எப்படி அப்ளை பண்றது? என்னென்ன போஸ்ட்க்கு ஆட்கள ரெக்ரூட்மென்ட் பண்றாங்க? அதுக்கான குவாலிஃபிகேஷன் எல்லாத்தையும் டீட்டெயிலா பார்க்கலாம். இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது அந்த ஜாப்க்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த அப்ளிகேஷன் ஃபார்மையும், நோட்டிஃபிகேஷன் ஃபார்மையும் நான் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். அத கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் பொறுத்தவரைக்கும் ஃபர்ஸ்ட்டு வந்து என்ன போஸ்ட்க்கு அப்ளை பண்ண போறீங்களோ, அந்த போஸ்ட்டோட நேம் கேட்டுருக்காங்க. அப்படியே ரைட் சைட்ல பார்த்தீங்கன்னா, உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து நம்ம வந்து பேஸ்ட் பண்ற மாரி இருக்கும். அதுக்கப்புறம் இதுல வந்து நம்மளோட நேமு, ஃபாதர் நேமு, டேட் ஆஃப் பர்த், ஏஜ், அதுக்கப்புறம் செக்ஸ், அதுக்கப்புறம் நம்மளோட மேரிட்டல் ஸ்டேட்டஸ் என்ன, அதுக்கப்புறம் என்ன கேட்டகரி, நேஷனாலிட்டி எல்லாத்தையும் குடுத்துக்கணும். அதுக்கப்புறம் நம்மளோட பெர்மனன்ட் அட்ரஸ் கேட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் அகாடமிக் குவாலிஃபிகேஷன் கேட்டுருக்காங்க. என்னென்ன படிச்சிருக்கோங்க டீட்டெயில்ஸு. அதுக்கப்புறம் நமக்கு வந்து நம்மளோட லைசென்ஸ் டீட்டெயில்ஸ் கேட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் நமக்கு வந்து நம்மளோட நம்மளோட சம் சர்டிஃபிகேட்ஸோட டீட்டெயில்ஸ்லாம் கேட்டுருக்காங்க. அது போக ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ்னா எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டுருக்காங்க. இந்த மாரி எல்லாத்தையும் நீங்க ஃபில் பண்ணி இதில குடுத்துருக்க அட்ரஸ்க்கு வந்து நீங்க அனுப்புற மாரி இருக்கும். இதுக்கு வந்து அப்ளை பண்றதுக்கான கடைசி டேட் என்னைக்குன்னா, மே மாசம் 11ஆம் தேதிக்குள்ள ஜாப்க்கு அப்ளை பண்ற மாரி இருக்கும். இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது அந்த ஜாப்க்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஃபார்ம். இந்த நோட்டிஃபிகேஷன் ஃபார்ம் எங்கேருந்து வந்திருக்குன்னா, கிருஷி விக்யான் கேந்திராலருந்து வந்திருக்கு. அதாவது கேவிகேலருந்து வந்திருக்குது. இவங்க வந்து என்னென்ன போஸ்ட்க்கு வந்து ஆட்கள் ரெக்கமெண்ட் பண்றாங்கன்னா, மொத்தம் வந்து 2 விதமான போஸ்ட்க்கு ஆட்கள் ரெக்கமெண்ட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டெனோகிராஃபர். இது வந்து கிரேட் 3. இதுக்கான பே லெவல் வந்து அ ஸ் அ 7த் சிபிசில வருது. இதுக்கு வந்து ஒரே ஒரு வேக்கன்சி தான் இருக்குது. இதுக்கான கேட்டகரிய பொறுத்தவரைக்கும் அன்ரிசர்வ்ட்ல ஒரே ஒரு வேக்கன்சி இருக்குது. ஏஜ் லிமிட்ட பொறுத்தவரைக்கும் 18 வயசுலேருந்து 27 வயசு வரைக்கும் இதுக்கு எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க. இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன பொறுத்தவரைக்கும் நீங்க 12த் முடிச்சிருந்தாலே போதும். அதுக்கு மேல என்ன படிச்சிருந்தாலும் ஜாப்க்கு வந்து எலிஜிபிள் தான். அது போக நீங்க வந்து ஷார்ட் ஹேண்ட் வந்து முடிச்சுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுவே இங்கிலீஷா இருந்துச்சுன்னா 30 வேர்ட் பெர் மினிட்டும், தமிழா இருந்துச்சுன்னா 25 வேர்ட் பெர் மினிட்டும் உங்களுக்கு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் டிரைவருக்கு வந்து ஒரு வேக்கன்சி குடுத்துருக்காங்க. இதுக்கும் வந்து 18 வயசுலேருந்து 27 வயசு வரைக்கும் எலிஜிபிள். இதுக்கு வந்து நீங்க மினிமம் 10த் படிச்சிருந்தாலும் ஜாப்க்கு வந்து எலிஜிபிள் தான். பட் இதுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஆ சம் டிரைவிங் லைசென்ஸ் வந்து கேட்டுருக்காங்க. எல்எம்வி அண்ட் ஹெச்எம்வி வந்து கேட்டுருக்காங்க. இந்த ஜாப்க்கு அப்ளை பண்றதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து எதுக்கு அனுப்பணும்னா, இதில ஹவ் டூ அப்படின்னு போட்டிருக்கிறதுல வந்து ஒரு அட்ரஸ் குடுத்துருக்காங்க. த சேர்மன் ஐசிஏஆர் கிருஷி விக்யான் கேந்திரா. இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்க அனுப்பி வைக்கிற மாரி இருக்கும். ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலும், அதுக்கான டவுட்ஸ் கிளியர் பண்றதுக்கான கீழ கான்டாக்ட் டீட்டெயில்ஸும் குடுத்துருக்காங்க. ஸோ நீங்க அதுக்கு அதில ஏதாச்சும் டவுட்ஸ்னா நீங்க கேட்டுக்கலாம். அதுபோக சம் ஏஜ் ரிலாக்சேஷனும் குடுத்துருக்காங்க. இந்த ஜாப்க்கான அப்ளிகேஷன் ஃபீஸ பொறுத்தவரைக்கும், ஆ எஸ்சி கேண்டிடேட்ஸ பொறுத்தவரைக்கும் ரூ. 250 சொல்லியிருக்காங்க. அதுவே அதர் கேண்டிடேட்ஸ் எல்லாத்துக்கும் வந்து ரூ. 500 வந்து இவங்க வந்து எக்ஸாம் ஃபீஸா வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப் பொறுத்தவரைக்கும் இதுக்கு வந்து எந்த ஒரு எக்ஸாமும் கிடையாது. டைரக்ட்டா இன்டர்வியூ வச்சு மட்டும் தான் ஜாப்க்கு வந்து ஆட்கள் ரெக்கமெண்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லி இதில இந்த டீட்டெயில்ஸ்லயே குடுத்துருக்காங்க. அது போக சம் ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன் குடுத்துருக்காங்க. அத நீங்க பார்த்துக்கோங்க. ஏதாச்சும் டவுட் இருந்தா கீழ கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க.